வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு உவமையால் அறியப்படும் பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஊசியும் நூலும் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. உறுதி, நட்பு, துன்பம், மகிழ்ச்சி. ஆன்சர் நட்பு. கார் மேகத்தை கண்ட மயில் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. வேதனை, அவலம், வஞ்சனை, மகிழ்ச்சி. ஆன்சர் மகிழ்ச்சி. கள்ளு பிள்ளையார் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. திடமான மனம், ஏக்கம், வேதனை, வருத்தம். ஆன்சர் ஏ, திடமான மனம். கரும்பிருக்க இரும்பை கடித்தார் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. விரைவு, வெகுளித்தனம், ஆதரவின்மை, உறுதிநிலை. ஆன்சர் வெகுளித்தனம். பி தான் கரெக்ட். அடுத்து, உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. தெளிவு இல்லாத பொருள், குழப்பமான பொருள், தெளிவாக தெரியும் பொருள், உண்மையில் இல்லாத பொருள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவாக தெரியும் பொருள். சி தான் கரெக்ட். அடுத்து, குடத்தில் இட்ட விளக்கு போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. அடக்கம், தற்பெருமை, அடக்கமின்மை, புகழ்ச்சி. ஆன்சர் அடக்கம். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. ஒழுக்கமின்மை, கையேந்தாமை, ஒழுக்கமுடைமை, தானே தின்னாமை. ஆன்சர் சி, ஒழுக்கமுடைமை. அடுத்து, கடலில் கரைத்த பெருங்காயம் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. பயனுள்ளது, பயனற்றது, நன்மையானது, தீமையானது. ஆன்சர் பயனற்றது. வெண்ணிலாவும் வானும் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. ஆன்சர் கணவன், மனைவி, கோபம், பகை. சி தான் கரெக்ட். வெண்ணிலாவும் வானும் போல, கோபம். இலவு காத்த கிளி போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. ஏமாற்றம், மகிழ்ச்சி, கோபம், அழுகை. ஆன்சர் ஏமாற்றம். ஏ தான் கரெக்ட். அடுத்து, பாம்பின் வாய்த்தேரை போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. தவிப்பு, பகை, இயலாமை, மீளாமை. ஆன்சர் தவிப்பு. அடுத்து, உடுக்க இழந்தவன் கை போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. பகை, விரைவு, தொடர்பு, தொடர்ச்சி. ஆன்சர் பி, விரைவு. தான் உருகி ஒளித்தரும் மெழுகு போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக. தர்மம், தியாகம், கடின உழைப்பு, தானே எரியும் நெருப்பு. ஆன்சர் பி, தியாகம். இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பார்ட் இது.